வணக்கம். நான் தான் உங்கள் ராசி ரீடர். நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சி பழனியப்பர் கோவில் 2025 தேர் திருவிழாவுக்கு நான் போயிருந்தேன். கோயில் இதெல்லாம் பழைய ஃபோட்டோ. அங்கே இப்போ நீங்கள் ஃபோட்டோ பார்க்குறது பழைய ஃபோட்டோ. கோயில் திருப்பணிகள்லாம் நடந்துகிட்ருக்குங்க. இப்போ கோயிலை கம்ப்ளீட்டெல்லாம் புதுசு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சாமி சிலையை மட்டும் வெளியே எடுத்து வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் கொஞ்சம் ரொம்ப கூட்டம் கம்மி. பூஜை சாயந்தரமாக 5 மணிக்கு மேலே 4:30 மணிக்கு மேலே தான் நடந்தது. ராசிபுரத்துலேருந்து இப்போ நான் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் நான் இன்றைக்கி போன வண்டி என்னுடைய யமஹா RX 100. அதில் தான் போனேன். போகிற வழியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, வேலுக்குறிச்சியில் 3 மாதத்துக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சந்தை. சோம்பு, சீரகம், ஏலக்காய், பட்டை, கொல்லிமலை மிளகு எல்லாமே கொண்டு வந்து கடை போட்டிருக்குங்க. நல்ல கடை ரொம்ப இதுங்க. நான் போகும்போது பங்க்கில் காற்று பிடிச்சிக்கிட்டு போனேன். அந்த சந்தையில் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக வெடி நடக்குதுங்க. சனிக்கிழமை வரைக்கும் நடக்குது. பல ஊர்லேருந்து வர்றாங்க. அந்த ஒரு வேலுக்குறிச்சி மாரியம்மன் கோயில் சுற்றி தான் அங்கே சந்தை. இப்போ நான் ராசிபுரத்துலேருந்து 12வது கிலோமீட்டரில் வேலுக்குறிச்சியிலிருந்து கரெக்டாக பழனியப்பர் கோயிலுக்கு 4 கிலோமீட்டருங்க. ரோடு நல்லாவே இருக்கும். கொல்லிமலையினுடைய அப்படியே பின்பகுதியில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கோயில். கொல்லிமலையினுடைய அடி வாரத்திலேயே பழனியப்பர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு நிறைய பழனிமலை முருகன் கோயிலுக்கு முன்னாடியே அமைக்கப்பட்ட கோயில்னு வரலாறு சிலர் சொல்கிறாங்க. இந்த கோயிலை பற்றிட்டு வரலாறு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த படைப்புக்குரிய மூலமான ஓம் என்னும் பிரணவ மந்திரத்திற்குரிய பொருளை பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரிடம் முருகப்பெருமான் கேட்டார். மூவராலும் சரியாக பதில் கூற முடியவில்லை. இதனால் மூவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கிய முருகன் பிரம்மசாஸ்தா என்னும் பெயருடன் பூலோகம் வந்தார். கொல்லிமலை அடிவாரத்திலுள்ள கூவை மலை என்னும் குன்றில் தங்கினார். கூவை என்றால் பருந்து. கொல்லிமலையின் மேலிருந்து கூவை மலையை பார்த்தால் கழுகை சிறகை விரித்தபடி தோன்றும். எனவே பெயர் ஏற்பட்டது. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மும்மூர்த்திகளுக்குரிய தொழில்களையும் முருகப்பெருமான் தன்வசம் எடுத்துக்கொண்டார். பிறவியை தருவதற்கும் முடிப்பதற்கும் உரிய சகல அதிகாரமும் இவரிடம் உள்ளது. கொல்லிமலை சேர மன்னர்களால் ஆளப்பெற்ற பெருமையும் பழமையும் வாய்ந்ததாகும். வல்வில் ஓரி ஒரே அம்பில் பல மிருகங்களை வீழ்த்தும் வலிமை பெற்றவனாக விளங்கினான். இவனது ஆட்சிக்குட்பட்ட சேந்தமங்கலம், அரப்பள்ளி, சிங்களாந்தபுரம், ராசிபுரம், கல்குறிச்சி ஆகிய இடங்களில் சிவாலயமும் வேலுக்குறிச்சியில் முருகல் கோயிலும் கட்டினார். வேலுக்குறிச்சி ஜமீன் பரம்பினரும் திருப்பணியை செய்துள்ளனர். கோவிலினுடைய சிறப்பு. மூலவர் பழனி ஆண்டவர் தனியாக வேடம் ரூபத்தில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இங்கு வீற்றிருக்கும் முருகப்பெருமான் 3 வடிவங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இவரை நேராக நின்று வணங்கினால் வேடுவனை போலவும், வலதுபுறம் நின்று வணங்கினால் ஆண் வடிவமாகவும், இடதுபுறமாக வணங்கினால் பெண் வடிவமாகவும் 3 விதமாக காட்சி தருகிறார். 3.5 அடி உயரம் கொண்ட இந்த முருகப்பெருமான் சிலையை பின்பற்றியே போகர் பழனியில் உள்ள நவபாசான முருகப்பெருமான் சிலையை உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது. முருகன் வேடம் கோலத்தில் இருப்பதால் தலையில் கொண்டை, வேங்கை மலர் கிரீடம், கொன்றை மலர் ஆகியவற்றை சூடியிருக்கிறார். மேலும் மார்பில் ருத்ராட்ச மாலை, காலில் காலணி, வீரதண்டை போன்றவற்றையும் அணிந்திருக்கிறார். இடது கையில் வேலும் இடுப்பில் கத்தியும், வலது கையில் சக்தி ஆயுதம் எனப்படும் வஜ்ர வேலம் கொண்டு முருகப்பெருமான் அருள் புரிந்து வருகிறார். கூவமலையில் தண்டாயுதபாணியாக முருகன் குடிகொண்டுள்ளார். இந்த கோவில் சிலையை போகர் சித்தர் பழனியில் நவபாஷண முருகர் சிலையை உருவாக்கும் முன் ஒரு முன்னோட்டமாக தயாரித்து இங்கே பிரதிஷ்டை செய்தார் என்று செய்திகள் கூறுகின்றன. கோவமலையை கூர்ந்து கவனித்தால் ஒரு பாறையை கூட பார்க்க முடியாது. ஏதோ புற்களால் கம்பளம் நெய்து மலை போல் விரித்தாற்போல் ஒரு பசுமை சூழ்ந்து நிற்கும். இந்த மலையின் பின்புறம் கொல்லிமலை கைலாசத்தை நினைவுபடுத்தி எல்லாமே இங்கு அடக்கம் என்று சொல்லாமல் சொல்லி உயர்ந்து நிற்கும்.
இங்கு முருகர் வேட்டுவ கோலத்தில் காட்சி தருகிறார். நிறையவே ரகசியங்களை உள்ளடக்கிய கோவில். இங்கே சேவலை முருகன் கையிலே அடக்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பத்மாசுரன் முருகனால் வதம் செய்யப்பட்ட போது அவனை முருகன் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார். இந்த சேவலை தனது கையில் வைத்திருக்கிறார். மற்ற முருகன் கோயில்களில் சேவல் சின்னம் கொடியில் இருக்கும். இங்கு சேவலை முருகன் கையிலே அடக்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது பத்மாசுரனை போல் நீங்கள் ஆணவத்தை காட்டினால் உங்களை நான் அடக்குவேன் என்று முருகபெருமான் நமக்கு உணர்த்துவது போல் இந்த அமைப்பு இருக்கிறது. இக்கோயிலில் பழனி ஆண்டவர் சன்னதியில் இடதுபுறம் விஷ்ணு சன்னதியும் எதிரில் கருடாழ்வாரும் உள்ளனர். இக்கோயில் மலையடிவாரத்தில் பாறைகளுக்கிடையே உள்ள யானை வடிவிலான வற்றாத சுனையை யானை பாலி தீர்த்தம் என்கிறார்கள். திருவிழா கந்தசஷ்டி, கார்த்திகை தீபம், தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், பௌர்ணமி பூஜை. கோவில் திறக்கும் நேரம் காலை 9 மணி மாலை 5:30 மணி வரை திறக்கலாம். இங்கு வழிபடுவதாக பௌர்ணமி அன்று 11:50 மணிக்கு பூஜை முடிந்ததும் 10 நிமிடம் சித்தர்கள் வழிபடுவதாக திரையிடப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து சேந்தமங்கலம் வழியாக ராசிபுரம் செல்லும் ரோட்டில் 22 கிலோமீட்டர் தூரத்தில் பேலுக்குறிச்சி உள்ளது. ராசிபுரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. விழா பேருந்து இப்பொழுது இல்லை, ஏனெனில் கோயில் வேலை துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த வருஷம் அநேகமாக கோயில் மக்களுடைய பார்வைக்காக நடக்கும். இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக தான் நடந்தது. குறைஞ்சது காலையிலிருந்து ஆனால் அன்னதானம் போட்டுட்டு இருந்துருக்குறாங்க. நான் போகும்போது அன்னதானம் கடைசி ஆகிடுச்சி, இருந்தாலும் சாப்பிட்டு வந்தேன். கோயிலில் 3 ரவுண்டு அடித்தாங்க. சின்ன தேர் தான். இப்போ பாருங்கள், நம்ம ரோடு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கோயில் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்காங்க. ரகுபதி பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வாங்க பார்க்கலாம். கோயில் வேலை நடக்கிட்டு இருப்பதனால சாமியை தனியாக எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. கோயில் பணிகள்லாம் முடியல. வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜாராம். சரி, இவங்க ராசிபுரத்துக்காரங்க. இவங்க அன்னதான குழு. எண்ணெயிலிருந்து கோயில் சார்பாக. அப்படியா? சரி, கோயில் சார்பாக அன்னதானம் போட்டுட்டு காலையிலேருந்து போட்டுருக்கோம். அப்படியா? காலையிலேருந்து போட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு பூர்த்தி ஆகிடுச்சு. நாம் நேரம் இப்போ தான் சாமி பார்த்தீங்கன்னாக்கா உலா வர போகுது. வரேண்ணா. சரிங்க. மணி இங்கே வச்சுதான் 2 பேரும் பண்ணுறாங்க.
விளையாடு முகம் ஒன்று ஞான மணிவேகம் ஒன்று கூடுமணி அருள் நித்தமும் உண்டு ஒன்று வேல் வாங்கி நின்றமும் உண்டு மாறுபடு சூழலை நித்தமும் உண்டு அம்மா வள்ளிவரவள் மாலை போற்றி அரகரா செந்தில மழையில் நனைஞ்சிட்டு வந்தீங்களா? அதனால மழை பெய்யுது.
கை வச்சாருங்க கை வச்சாருங்க டக்குன்னு அம்பாள் சாம்பவே சந்தமௌலி ரபலம் அம்பாள் சாம்பவே சந்தமௌலி ரபலம் காமா பார்வதி காளி கைமவதி சுவதினைனாம் காத்தியாயினி பைரவி சாவித்ரி ரோணபகரி சாம்பராஜசுமித்வர்காம் சுஜூதேவரசிரே ராஜராஜேஸ்வரி அரகணா பொறுமையை எடுத்து பிடிச்சு விடுங்க. பாப்பா
தம்பி வணக்கம். வேலுக்குறிச்சி நீங்கள்? ஆமாங்க. ரைட். சொல்லுங்க கேமரா என்னடா யூடியூப்ல காற்று வந்துருச்சு இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு கடை ரெடி ஆயிடுச்சு. நானும் கேட்டு அது இல்லைக்கா 3 வாரமா யாரும் கேட்குறேன். சிவராத்திரிலேருந்து ஆரம்பிச்சு சித்திரை மாதம் முழுசுமே இருக்குங்க சார். என்னென்ன கிழமை? வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு வந்து சனிக்கிழமை ஃபுல்லாகவே இருக்குங்க சார். எத்தனை வாரம் நடக்கும் சார்? 10 வாரம் 15 வாரம் சார். கூட்டம் வர்றதை பொறுத்துங்க சார். சரி, நீங்கள் எந்த ஊருங்க? நாங்கள் இதே ஊருங்க சார். என்னென்ன பொருள் வச்சுருக்கிறீங்க? சீரகம், வெந்தயம், சோம்பு, கடுகு, மிளகு, மல்லி. வணக்கம். எந்த ஊர் நீங்கள்? நம்ம சுற்றி நாங்கள் பக்கத்தில். சரி, இதெல்லாம் இந்த பொருள்லாம் எங்கே விளையிறது இதெல்லாம்? இதெல்லாம் கொஞ்சம் கொல்லிமல்லேருந்து வருது, கொஞ்சம் சேலம் அந்த மாதிரி. சரி, அது என்னது வித்தியாசமாக இருக்குது? இது கல்பாசுங்க. கல்பாசி வர பாசு. இது அதுவும் அதான் கல்பாசு. இது இது பட்டை மிளகு, இது கிராம்பு, அது சொல்லுப்பட்டை, இது கிராம்பு, சொல்லுப்பட்டை, அது ரோஜா பூ இருக்குல்ல 800 ரூபா கிலோ. அப்புறம் இது வந்து கருப்பு திராட்சை முந்திரி, இதெல்லாம் வந்து வெளியேற்றணும் இருக்கும். சரி சரி, வாழ்த்துக்கள். மழை வர்றது எப்படி பரவாயில்ல, நின்றுச்சு. சரி, ஒன்றும் வரட்டுங்களா? சந்தையில் தாங்க ஐயா இருக்கிறேன். ஐயா சந்தையில் தாங்க இருக்கிறேன். சரி, நான் பண்ணுறேன். வியாபாரம்லாம் இந்தியா பூரா தெரியணும்ல, அதுக்காக தான் யூடியூப் சேனல்ல போடுறது. பெரிய வியாபாரமா தெரியுது சாமி யூடியூப்ல. நம்ம பார்க்கலாம், நீங்க எவ்வளவு நேரம் தான் இப்படியே கொண்டாட போட்டு முடியுது. பார்க்கறது நல்லதுதான். பயந்துக்கிறாங்க பாதி பேர். இல்ல அந்த போட்டோ எடுக்கிறது பயப்படுங்க. எடுத்துட்டு அப்படியே 100 ரூபா இருக்கு. அதுல 40 ரூபா, 140 ரூபா, 110 ரூபா.
இது என்னமா அது பிரியாணி தலையா? இந்த மாரியா கோயில் பக்கத்தால் தாங்க சுற்றி இந்த சந்தை நடக்குது. வேலுக்குறிச்சி ராசிபுரத்துலேருந்து வந்தால் ஒரு 12 கிலோமீட்ரு. இப்படி சேந்தமங்கலம், காலப்பநாயக்கம்பட்டி, நாமக்கல்லேருந்து வரலாம். வணக்கம். என்னங்கண்ணா அது? நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய், கல்லெண்ணெய் நம்ம செக்கில் ஆட்டுறது தாங்க. சரிங்க. சந்தைக்கு போடுவீங்க? சீசன் சந்தை மட்டும் வரும். அப்படியா? சரி. பாருங்க, செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் கூட அங்கே கிடைக்குது. வந்தால் வாங்கிக்கலாம். வேலுக்குறிச்சி பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாரியா கோயில் போகிற வழியில் எல்லாம் எடுத்த பானிபூரிக்காரன் எனக்கு வந்துட்டு என் வீடியோவும் போட்டுனாரு. சரிங்க, நான் உங்களுதும் போட்டலாம். வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. அங்கே ப்ரொடக்ஷனா எவ்வளோ? அந்த டீ கப்லாம் 5 கப்பு 100 ரூபாயா? இதெல்லாம்